எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட வந்திருக்கேன். இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா, நம்மளோட தோல்விக்கு என்ன காரணம், இதை பற்றி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அழகான மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு குருகுலம் இருக்குது. குருகுலம் அப்படின்னா பழைய காலத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்கூல் சிஸ்டம் தான் தமிழில் குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருகுலம் அப்படின்னா இந்த காலத்தில் பசங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் அவங்களோட பசங்களை குருகுலத்துக்கு அனுப்பி அங்கேயே படிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அவங்க படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கிங்டம் திரும்பி போவாங்க. ராஜாவோட பசங்கன்னு இல்லை, மோஸ்ட்லி அந்த ஊரில் இருக்க எல்லா பசங்களுமே குருகுலத்துக்கு போய் அங்கேயே தங்கி குரு சொல்கிறத கேட்டு படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. இதுதான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் சிஸ்டம். இதை தான் குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு குருவும் இருக்காரு. அவர்கிட்ட சில பசங்க படித்து வராங்க. அந்த மாதிரி ஒரு வாரம் என்ன நடக்குதுன்னா, குரு என்ன சொல்கிறாருன்னா, வாரம் கடைசி நாள் அன்னைக்கு, அந்த வாரத்தோட கடைசி நாள் அன்னைக்கு அந்த பசங்க எல்லாருமே குருவோட ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அப்படி நடத்தும் போது குரு என்ன சொல்கிறாருன்னா, எல்லா வாரமும் நான் இனிமேல் ஒரு குழந்தைகிட்ட அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு நான் அனுமதி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களுக்கு தனித்தனியாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரச்சனையை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு நான் விடை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு குரு. அந்த மாதிரி வாரங்கள் போகுது. ஒரு வாரம் ஒரு குழந்தை அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்றான். அந்த மாதிரி தான் ஒரு வாரம் ஒரு பையன் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தான் அந்த வாரம் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கிது. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்களில் கலந்துக்கிறேன், நிறைய விஷயங்களை செய்கிறேன். ஆனால் நான் என்ன செஞ்சாலும் அது கடைசியில் தோல்வியில் மட்டும்தான் முடியுது. எனக்கு இது வரைக்கும் வெற்றியே கிடைச்சதில்லை, ஏன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குரு, சரி ஓகே, நான் உன்னுடைய கேள்வியை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த பையனுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த குருவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு வார்த்தையில் பதில் சொல்லி முடிக்காம ஒரு கதையின் மூலமாக விளக்குனா அது இன்னும் தெளிவாக புரியும் அப்படின்றது அந்த குருவோட நம்பிக்கை. ஸோ இந்த குழந்தை கேட்ட இந்த கேள்விக்கு அந்த குரு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன கதை சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய ராஜாவோடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய கோவில் இருக்குது. அந்த கோவிலை ஒரு நபர் நிர்வாகி அதை பாதுகாத்து வராரு. அப்போ அந்த நிர்வாகி அவங்களோட மனைவி சேர்ந்து அந்த கோயிலை பாதுகாத்து கண்காணிக்கிறதுக்காக, அதாவது அந்த கோயிலில் என்ன நடக்குது அப்படின்றத நாள்தோறும் பார்த்து வச்சுக்கிறதுக்காக ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்க்குறாங்க. அந்த பொண்ணு அந்த ஊர்லேயே அப்பாவின்னு கேள்விப்பட்ட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நடந்துக்கிறத விதத்தை வச்சியும் அந்த பொண்ணு பேசுகிற விதத்தை வச்சும் அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவின்னு அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாகவே நம்பினாங்க. அதனால அந்த அப்பாவி பொண்ணை அந்த பெரிய கோயிலுக்கு கண்காணிப்பாளராக வைக்கிறாரு அந்த நிர்வாகி. அந்த நிர்வாகியோட மனைவி அந்த நிர்வாகி கிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த ஊர்லேயே ஒரு அப்பாவியான பொண்ணை போய் நீங்கள் ஒரு கண்காணிக்கிறதுக்காக வைக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அந்த நிர்வாகி சொல்கிறாரு, நீ பொறுத்திருந்து பாரு அந்த பொண்ணை என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் காலையில் நைட்டு மத்தியானம் அப்படின்னு ஃபுல்லாக 24 மணி நேரமும் அந்த கோயிலை கண்காணிச்சுட்டே வரா. அந்த பொண்ணு அப்பாவின்னு தான் அந்த ஊர் ஃபுல்லாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி அந்த கோயில் இருக்கக்கூடிய நகைகளை திருடுறதுக்காக ஒரு திருடன் கும்பல் வராங்க. ஆனால் அவங்க அன்னைக்கே திருடுறதுக்கு ஒரே மூச்சில் பிளான் பண்ணல. அவங்க ஒரு மாசமாக அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் என்னென்ன நடக்குது, எப்படி திருடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல தங்கி பிளான் போடுறாங்க. அந்த மாதிரி பிளான் போட்டு கடைசியாக ஒரு மாதம் கழிச்சு, சரி ஓகே நம்ம இன்னைக்கு போய் திருடலாம் அப்படின்னு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவங்க இந்த நகையெல்லாம் எடுத்து கோணி பை உள்ள போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க தப்பிச்சிருப்பாங்க நாம் நினைக்கிறோம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, மறுநாள் காலையில் அந்த நிர்வாகி கோயில் வாசலை திறக்கிறாரு. கோயில் வாசலை திறந்தா அந்த திருடங்க எல்லாருமே அந்த கோயில் உள்ளே படுத்து தூங்கியிருக்காங்க.
என்னடா இது, நகையை திருட வந்தவங்க திருடிட்டு தப்பிச்சு போவாம கோயில் உள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அந்த நிர்வாகிக்கு ரொம்ப வந்து குழப்பமா இருந்துச்சு. கடைசியில அந்த பொண்ணு அந்த நிர்வாகி கிட்ட வந்து சொல்றாரு, அந்த மாதிரி வந்து இந்த திருடங்க வரப்போறாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணேன், அதனாலதான் அவங்க வந்து கோயில் உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த நிர்வாகி ரொம்ப ஒரு ஆர்வமா, சரிம்மா நீ என்னதான் பண்ண, ஏன் அந்த திருடங்க வந்து உள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த திருடங்க வந்து ஒரு நாள் 2 நாள்ல வாரத்துல 5 நாள் எல்லா நாளுமே வந்து கோயிலை வந்து சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. ஆனா சாமி சிலை வந்து மூடி இருந்தா கூட, கோயில் மூடி இருந்தா கூட உள்ள வந்து சுத்திட்டே இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு இவங்க மேல ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. இவங்க இந்த ஊர்ல தான் தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால நான் அவங்களுக்கு தினமுமே வந்து 3 வேளைக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க என்னைக்கெல்லாம் வந்து அவங்க மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கும், அன்னைக்கு அந்த சாப்பாட்டில் நான் வந்து ஒரு தூக்க மாத்திரை மாதிரி எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையை வந்து கலந்து கொடுத்தேன். அதனால அவங்க போய் திருடிட்டு அன்னைக்கு நான் கொடுத்த சாப்பாடுனால அவங்க அங்கேயே தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, இதுல இருந்து எனக்கு 2 விஷயம் தெரியுது, 2 விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஒன்று என்னன்னா, முதல்ல யாரையும் நம்ம வந்து குறைவா எடை போடக்கூடாது. எல்லாருமே வந்து இவங்க வந்து நடந்துக்கிற விஷயத்த வச்சோ இல்லை அவங்க பேசுறத வச்சோ அவங்க வந்து ரொம்ப தாழ்வானங்கன்றது நம்ம வந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். 2வது விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு வேலையை செய்ய போறோம்னா அந்த வேலையை விட்டுட்டு வேற எந்த வேலையிலையும் நம்ம ஈடுபடக்கூடாது. அதாவது அந்த திருடங்க கோயில திருட தான் வந்தாங்க, ஆனா அதை விட்டுட்டு தனியா தங்கி இந்த பொண்ணு சாப்பாடு தரன உடனே இந்த பொண்ணு யாருன்னே தெரியாம சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, இததான் அந்த பையன் மீன் பண்ணி சொல்றான். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கருத்து கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.